அழகான நொக்கம்பணம் மாகாணத்தை பற்றியும், இயற்கை கொஞ்சிற மைக்காங் நதி, இங்கே உள்ள கண்கவர் கோயில்கள், ஈசான் மக்களுடைய கலாச்சாரம் மற்றும் உணவு பழக்கங்கள்னு நிறைய விஷயத்தை நம்ம போன வீடியோலையே பார்த்தோம். இந்த மாகாணத்தில் இருக்கிற தாட்பணம் கோயில் மற்றும் அந்த கோயிலில் பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்தியாவிலிருந்து கொண்டு வரப்பட்ட கல்லை பற்றியும் தனி வீடியோவாக பார்த்தோம். நீங்கள் இன்னும் அந்த வீடியோவை பார்க்கலைன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ 2ஐயும் பார்த்துட்டு இந்த வீடியோவுக்கு வாங்க. நொக்கம்பணம் மாகாணத்தில் நடக்கிற ஃபயர் போட் திருவிழா உலக பிரசித்தி பெற்றதுங்க. இந்த கண்கவர் திருவிழாவை பார்க்குறதுக்கு தாய்லாண்டோட பிற பகுதியில் இருக்கிற மக்கள் மட்டும் இல்லாமல் உலகமெங்கும் இருந்து நிறைய பேர் வராங்க. புராணத்தின்படி புத்தர் தன்னோட தவக்காலத்தில் சொர்க்கத்துக்கு போய் தன்னோட அம்மாவை சந்திச்சுட்டு வந்ததா ஒரு கதை இருக்கு. தாய் மக்கள் இந்த தவக்காலத்துக்கு பிறகு புத்தர் பூமிக்கு திரும்பி வந்ததா நம்பப்படுற நாளில் அவரை வரவேற்கிறதுக்கு படகுகளை விளக்குகளால் அலங்கரித்து மெய்க்காங் நதியில் விடுறாங்க. இந்த திருவிழா சந்திர நாள்காட்டியில் 11வது மாதத்தோட பௌர்ணமியில், அதாவது பொதுவாக செப்டம்பர் அல்லது அக்டோபர் மாதத்தில் நடக்குது. இந்த ஆண்டு அக்டோபர் 17 இந்த அலங்கரிக்கப்பட்ட படகுகளுடைய அணிவகுப்பு நடந்தது. இந்த திருவிழாவை ஒட்டி பாரம்பரிய நடனம் மற்றும் கிராமிய கலைஞர்களுடைய அணிவகுப்புன்னு ஏராளமான கலை நிகழ்ச்சிகளும் நடந்தது. இந்த ஆண்டு அக்டோபர் 10 இருந்து 18 வரை இந்த திருவிழா ரொம்பவே சிறப்பாக கொண்டாடப்பட்டுச்சுங்க. நாம் ஏற்கனவே பார்த்த மாதிரி நொக்கம்பணம் மாகாணத்தில் 12 மாவட்டங்கள் இருக்குது. இதில் மாவட்டத்துக்கு ஒரு படகுன்னு 12 படகுகளை வடிவமைச்சு இந்த திருவிழாவில் பவனி விடுறாங்க. இதில் கூடுதல் சிறப்பு என்னன்னா, ஒவ்வொரு ஆண்டும் சிறந்த படகுக்கு பரிசும் கொடுக்குறாங்க. மேக்காங் நதிக்கரையில் பிரம்மாண்டமான 7 தல நாகர் சிலைக்கு பக்கத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி பார்க்க விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட இந்த படகுகளுடைய அணிவகுப்பை பார்க்கவே ரம்மியமாக இருக்குங்க. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த படகுகளை அலங்கரிக்கிற 100கணக்கான விளக்குகள் ஏதோ LED விளக்குகளோ அல்லது ரெடிமேட் மின் விளக்குகளோ இல்லைங்க. இவை எல்லாமே இதுக்குன்னு பிரத்யேகமாக திரி போட்டு தயாரிக்கப்பட்ட விளக்குகள். அது மட்டும் இல்லாமல் இந்த விளக்குகளை கொண்டு பலதரப்பட்ட உருவங்களையும் ஓவியங்களையும் உருவாக்குறாங்க. மொத்தத்தில் இந்த படகை வடிவமைக்கிறது அவ்வளவு சுலபமான காரியம் இல்லைங்க. கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கும் மேலாக ஊரில் இருக்கிற பல பேர் ஒன்று கூடி இதை வடிவமைக்கிறாங்க. இதை வடிவமைக்கிறதுல குறிப்பாக அரசு பள்ளி ஆசிரியர்களுடைய பங்கு ரொம்பவே அதிகம். அவங்க தான் இதை முன்னெடுத்து மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் தன்னார்வலர்களையும் ஒன்று சேர்த்து ஒரு குழுவை உருவாக்குறாங்க. முதல்ல என்னென்ன வடிவங்கள் மற்றும் கருப்பொருளில் இந்த படகு இருக்க போகுதுன்னு முடிவு செஞ்சு அதை ஒரு ஓவியமாக வரைஞ்சி ஒரு திட்ட வரைபடத்தை உருவாக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த வரைஞ்ச ஓவியத்துக்கு உயிர் கொடுக்கறது போல ஒவ்வொரு வடிவத்தையும் மூங்கில் குச்சிகள் மூலமாக கட்டமைச்சு கடைசியில் ஒரு பெரிய மூங்கில் குச்சிகளால் சாரங்களை அமைச்சு அதில் இந்த வடிவங்களை ஒன்று சேர்த்து கிட்டத்தட்ட 50 அடிக்கு பெரிய படகை கட்டி எழுப்புறாங்க. இந்த சாரங்களில் 100கணக்கான விளக்குகளை கட்டி தயார் நிலையில் வைக்கிறாங்க. இந்த விளக்குகளை பெரும்பாலும் காப்பி மற்றும் கோலா டின்களில் எண்ணெயை நிரப்பி திரி போட்டு தயார் செய்கிறாங்க. திருவிழா நாள் அன்னைக்கு முக்கிய பிரமுகர்களால் ஒரு கயிறு மூலமாக முதல் விளக்கை ஏற்ற அந்த படகுல மற்ற இடங்களில் தயாராக இருக்கிற குழுவினர் மீத விளக்குகளையும் ஏற்றுறாங்க. எல்லா விளக்குகளையும் எரிய விட்டு படகு பவனி செல்ல தயாராகவே 30லிருந்து 40 நிமிடம் ஆகுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த விளக்குகள் எரிஞ்சு அந்த வடிவமைக்கப்பட்ட உருவங்கள் தெரிய ஆரம்பிக்கிறத மக்கள் ஆர்வமாக பார்க்குறாங்க. அது வரைக்கும் குழுக்கு மட்டுமே தெரிஞ்சிருந்த இந்த வடிவங்கள் அனைத்து மக்களுக்கும் தெரிய வந்த தருணம் ஒரு அழகான தருணம். இதை மக்கள் ஆரவாரத்தோடு கண்டுகளிக்கிறாங்கங்க. இப்படி ஒவ்வொரு படகும் தயாராகி தன்னோட பயணத்தை தொடங்குது. கலைநயத்தோடு தயாரிக்கப்பட்ட இந்த படகுகளில்
விளக்குகள் அணையாமல் எரிய அங்கங்கே குழு உறுப்பினர்கள் விளக்குகளை தொடர்ச்சியாக கண்காணித்து ஒருவேளை அணைஞ்சிச்சுன்னா அதை ஏற்றி விட்டுக்கிட்டே வர்றாங்க. இந்த அழகான திருவிழா இந்த ஈசான் மக்களுடைய பாரம்பரிய மற்றும் கலாச்சார அடையாளமாக திகழுதுங்க. இந்த திருவிழாவுடைய சிறப்பே மொத்த சமூகமும் ஒன்று கூடி தங்களோட பங்களிப்பை செஞ்சு தான் ஒவ்வொரு படகும் தயாராகுது. 12 மாவட்ட மக்களும் 1 மாதத்துக்கும் மேலாக தங்களோட ஒற்றுமையையும் உழைப்பையும் செலுத்தி வடிவமைச்ச இந்த படகுகள் ஒன்றின் பின் ஒன்றாக போகிறத பார்க்குறதே கண்கொள்ளா காட்சிங்க. இந்த படகுகளுக்கு முன்னும் பின்னும் ஆயிரக்கணக்கான சின்ன சின்ன தென்னஞ்சிரட்டையில் செய்யப்பட்ட விளக்குகளை தொடர்ச்சியாக கயிறு கட்டி மிதக்க விடுவாங்க. அது இந்த படகுகளுக்கு முன்னும் பின்னும் ஏதோ மின்மினி பூச்சிகள் தொடர்ச்சியாக அணிவகுத்து போகிறது போல பார்க்குறதுக்கே ரொம்ப ரம்மியமாக இருக்குங்க. இந்த திருவிழாவில் கண்கவர் வான வேடிக்கை ஒரு முக்கியமான அங்கங்க. மொத்தத்தில் இந்த திருவிழாவின் போது மொத்த மேக்காங் நதியும் ஒளி வெள்ளத்தில் மின்னுங்க. ஒவ்வொரு படகும் தங்கள் குழு திறமையை இந்த வான வேடிக்கையில் காட்டுறதும் அதை மக்கள் ஆரவரித்து ரசிக்கிறதையும் பார்க்குறது ஒரு இனிமையான அனுபவங்க. அது மாதிரி ஒரு தருணத்தை நீங்களும் பாருங்கள். இந்த ஆண்டு இந்த திருவிழாவை ஈர்த்த இன்னொரு விஷயம் அங்கே நடத்தப்பட்ட ட்ரோன் ஷோ தாங்க. பல ட்ரோன்கள் ஒன்று சேர்ந்து வானத்தில் அழகாக பல ஓவியங்களை வரைஞ்சி காமிச்சது இந்த திருவிழாவில் புது அம்சமாக இருந்தது. இந்த காட்சியை பாருங்க. பல வண்ணத்தில் ஒரு டிராகன் வடிவத்தில் நூற்றுக்கணக்கான ட்ரோன்கள் ஒன்று சேர்ந்து வானத்தில் வட்டம் அடித்தது ஒரு அருமையான காட்சிங்க. அதே போல் தாட்பணம் கோயிலோட உருவம், சில ஃபயர் போட்டுகளுடைய உருவங்கள்னு பல உருவங்களை இந்த ட்ரோன்கள் வானத்தில் வரைஞ்சி ஒரு வித்தியாசமான காட்சியை அரங்கேற்றுச்சுங்க. இந்த ட்ரோன் கண்காட்சிக்கு ஏற்பாடு செஞ்ச நெஸ்கஃபேயுடைய விளம்பரங்களும் இந்த ட்ரோன்கள் மூலமாகவே காட்சிப்படுத்தினது ரொம்பவே அருமையாக இருந்துச்சுங்க. இந்த திருவிழாவில் 2.5 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் கூடுறாங்க. குழந்தைகளை கவர்ற ராட்டினங்கள், பொம்மை கடைகள், வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட பலூன்கள்னு பலதரப்பட்ட பொருட்களை விற்கிறாங்க. இது தவிர ஏராளமான உணவு, சிற்றுண்டி மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் விற்கிற கடைகள் வழியெல்லாம் போட்டிருக்காங்க. மக்கள் வெள்ளத்தில் மிதந்துக்கிட்டே இந்த கடத்தெருவில் ஒவ்வொரு கடையாக பார்த்துக்கிட்டே போகிறது ஒரு தனி அனுபவங்க. விதவிதமான ஐஸ்கிரீம்கள், இனிப்பு வகைகள், குறிப்பாக கண்ணோம் பர்ங்னு அழைக்கப்படுற ஒரு வகையான பேன் கேக் ரொம்பவே இங்கே பிரசித்தி பெற்றதுங்க. இது தவிர இளநீர், பழச்சாறுகள், வறுத்த பூச்சிகள், ஆமாங்க, இங்கே சில மக்கள் இதை விரும்பி சாப்பிட்றாங்க. இது தவிர குழந்தைகளுக்கான விளையாட்டு மற்றும் ஓவிய அட்டைகள்னு பலதரப்பட்ட பொருட்களையும் இங்கே பார்க்கலாம். விதவிதமான சுவையில் தயாரான பொரிச்ச கோழி துண்டுகள், இதை நான் சாப்பிட்டு பார்த்தேங்க, ரொம்பவே சுவையாக இருந்துச்சு. மேலும் சோள அப்பளம், லொங்கான் ஜூஸ், சிக்கன் மற்றும் பீஃப் கபாப், பர்கர் கடை, பொரிச்ச லாப்ஸ்டர், பொரிச்ச காடைன்னு ஏராளமான உணவு வகைகள் இந்த கடைகளில் விற்கிறாங்க. மொத்தத்தில் லட்சக்கணக்கான மக்கள் சந்தோஷமாக வந்து கலந்துக்கிட்ட
இந்த நொக்கம்பணம் ஃபயர் போட் திருவிழாவில் நானும் கலந்துக்கிட்டது ஒரு மறக்க முடியாத அனுபவங்க. என்னோட நொக்கம்பணம் பயணம் இன்னும் முடியலைங்க. இந்த பகுதியில் இருக்கிற வியட்நாம் சுதந்திர போராட்டத்தின் போது தலைவர் ஹோச்சிமின் தலைமறைவாக வாழ்ந்த வீடு, அங்கே அவர் பயன்படுத்தின பொருட்கள் மற்றும் அரிய புகைப்படங்கள்னு எல்லாத்தையும் அடுத்த பதிவில் பார்ப்போம். அது மட்டும் இல்லைங்க, இந்த மாகாணத்தோட தாவுதேன் பகுதியில் 100 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த டைனோசர்களுடைய கால் தடங்கள் இருக்குது. அதை பற்றியும் நாம் அடுத்த பதிவில் தெளிவாக பார்ப்போம்.